கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த 3வது மாதத்தின் 2026 3வது மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை, விசேஷமாக இது உபவாச ஞாயிறிலே உங்கள் அனைவரையும் தேவ சமூகத்தில் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான இரக்கமும் கிருபையும் தயவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைய நாளில் நாம் தியானத்துக்கு நேராக கடந்து செல்லாம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் கடைசி வரியை நாம் வாசிப்போம். 2 நாளாகமும் 19:11 உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் துணை? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோம்னா வாசகங்கள் எழுதியிருக்கும். துணை, அப்பா அம்மாவே துணை அப்படின்லாம் சில வண்டியிலெல்லாம் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு துணை, எவ்வளவோ துணை இருக்கலாம், ஆனால் எல்லாமே துணை ஆகாது. ஆண்டவருடைய துணைக்கு அது இணையும் ஆகாது. ஆகவே துணை என்றால் நமக்கு இந்த உலகத்திலே ஒரே ஒரு துணை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு துணையாக இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார் என்றெல்லாம் சொல்லி நம்ம நிறையா காரியங்கள் நம்ம அறிந்தும் புரிந்தும் வைத்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு துணையாக இருந்தார். 2 நாளாகும் 26:7 கூட கர்த்தர் உசியாவுக்கு துணை நின்றார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் 2 நாளாகும் 32:8 நம்ம பார்க்குறோம். படை தலைவர்களையெல்லாம் எசேக்கியா ராஜா தேற்றி அவர்களுக்கு மிகவும் ஆறுதலாக துணையாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு விளக்கமாக காண்பித்தான். 2 நாளாகும் 32, 6, 7 ஆகிய வசனங்களில். அதே போல் இன்னும் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு விசேஷமாக உபவாச ஞாயிறு என்கிற காரணத்தினால் நான் இதையும் சொல்லியிருக்கிறேன். எஸ்ரா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21, 22, 23 ஆகிய வசனங்களை வாசிப்போம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 22, 23. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஹல்லேலூயா. துணை வேண்டி என்ன செய்கிறாங்க? வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகர், குதிரை வீரர் இதெல்லாம் கேட்க நான் வெட்கப்பட்டிருந்தேன். ஆனால் எனக்கு ஒத்தாசை எங்களுக்கு யாரிடத்தில் வரும் என்பதை எஸ்ரா நன்கு அறிந்து வைத்திருந்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்குற போது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அகாவா நதி என்ற இலை உபவாசத்தை கூறினான். யாருக்காக? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு செவ்வையான வழி தேவை, நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை, ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை தேவை என்றால் உடனே நம்ம என்ன செய்ய வேண்டும்? உபவாசத்தை கூற வேண்டும் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உபவாசம் இருந்து யாரெல்லாம் தேவனுடைய உதவியை நாடினார்களோ, யாருடைய ஆண்டவருடைய துணையை தேடினார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நன்மை செய்தார் என்பதை நாம் நன்கு அறிவோம். நெகேமியாவினுடைய புஸ்தகத்தில், எஸ்தரனுடைய புஸ்தகத்தில் இதையெல்லாம் வாசிக்கும் போது அவர்கள் உபவாசம் இருந்து எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இல்லை, யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் நினிவே மக்கள் உபவாசத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் அவருடைய ஒத்தாசையை, அவருடைய உதவியை, அவருடைய துணையை நாடி நின்றார்கள். அப்போது அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது இன்னும் நம் சங்கீத புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு துணையும் கேடகமுமானவர்,
என்று சொல்லி சங்கீதம் 33:20 வாசிக்கிறோம். சங்கீதம் 40:17 வாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு துணையும், அவர் எனக்கு துணையும் நம்மை விடுவிக்கிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 46:1 நாம் பார்க்கும்போது அவர் எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபுள் அப்படி பார்க்குறோம். அனுகூலமான துணை அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் பார்க்கும்போது எவர் பிரசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் அவர் நம்மை விட்டு விலகவே இருக்கிறதில்ல. கர்த்தர் நமக்கு பெலனும். அந்த வசனத்தை வாசிங்க. 46:1 அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அனுகூலமான துணைன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ ஏதோ சில தொகைகள் ஒருத்தர் கொடுக்குறாங்கனாவே அவங்களுக்கு எவ்வளோ வாழ்க சத்தமாக கொடுக்குறாங்க. நம்ம ஆண்டவர் அனுகூலமான துணையாக இருக்கிறான்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா சத்தமாக இல்லையே சொல்ல ஹல்லேலூயா. சரி, அப்போ பாருங்கள், ஆண்டவர் நமக்கு இவ்வளவு துணையாக இருக்கிறார். இன்னும் யாக்கோபின் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 163வது சங்கீதத்திலும் அவர் என்ன சொல்கிறார்? அவர் நமக்கு துணையும், அவர் செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா அவருடைய ஒத்தாசி இருக்கிறதுனால நம்ம களி கூர்ந்து மகிழுகிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து ஏசாயா 41:13 வசனத்தில் பார்க்கும்போது யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்கிற ஒரு சிறு கூட்டமே என்று சொல்லி அந்த இடத்துல அழகாக சொல்கிறார். இன்னும் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்கும்போது அதில் நம்ம என்ன படிக்கலாம்? கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவர் என்று சொல்லி ஏசாயா 50:7-9 ஆகிய வசனங்களில் கர்த்தர் நமக்கு துணை செய்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்போ உத்தமனுக்கு கர்த்தர் இப்படியெல்லாம் துணையாக இருக்கிறார், இவ்வளவெல்லாம் துணை செய்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அதே போல் அவர் பார்க்கும்போது ஏசாயா 43:12வது வசனம் 43:2 கூட வாசிக்கும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்றெல்லாம் சொல்லி அந்த இடத்துல நம்ம காட்டு மிருகங்கள், சிங்கம், கரடி எல்லாமே வந்தது தாவீதினுடைய வாழ்க்கையில். அதே போல் பார்த்திங்கன்னா இவர்கள்லாம் செங்கடலை கடந்து சென்றார்கள், யோர்தானை கடந்து சென்றார்கள். அதே போல் எலியாவும் எலிசாவும் யோர்தான் நதியை கடந்து அவர் அக்கறைப்பட்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்கெல்லாம் வரும்போது பாருங்கள், கர்த்தருடைய துணை அவர்களோடு இருந்ததுனால இந்த தண்ணீர் அவர்கள் மேலே புரண்டு வரவே இல்லை. அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கிறதுக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல பலன் கொடுத்தார். அந்த அக்கினியின் உக்கிரம் எப்படி அவிந்தது என்று சொல்லி பார்க்கும்போது 4ஆம் ஆளின் சாயல் எப்படி இருந்ததான்? தேவகுமாரனு கொப்பாக இருந்தது. அப்போ அவங்களோட துணையாக யார் உள்ள அக்கினியில் இருந்தது? தேவகுமாரனே இருந்தார். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நாம் முழுகி போயிடுவோமோ அப்படின்னு நம்ம கவலைப்பட்டாலும் சரி, இப்போ தண்ணீரெல்லாம் அலை திரண்டு மேலே வரும்போது யாராவது பிழைக்க முடியுமா? அவ்வளவு பயங்கரமான சோதனைகள் வந்தாலும் சரி, காற்று மோதி அடித்தது. ஆனால் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? பெருங்காற்று வந்தது, பெருமழை பெய்தது, எது வந்தாலும் அந்த வீட்டின் மேல் மோதியது, ஆனாலும் அந்த வீடு நிலைத்து நின்றது என்று பார்க்குறோம். இப்போ கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு துணையாக இருக்கிறார், பக்கபலமாக இருக்கிறார், விடுவிக்கிறவராக இருக்கிறார், அனுகூலமான துணையாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி இந்த காரியத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். தானியேலின் புஸ்தகத்தில் கூட 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தரியு ராஜாவை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் துணை நின்றார் என்று பார்க்கிறோம். திடப்படுத்தவும் பலப்படுத்தவும். சார்னா கொஞ்சம் ஒரு சாமானிய மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு அடிமையாக விற்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு சென்றவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய ராஜாவாகவே இருந்தாலும் சரி, அனைவருக்குமே யாருடைய துணை தேவை? கர்த்தருடைய துணை தேவை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த துணை மிகவும் அவசியம். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இன்னும் கூட தீமோத்தேயு என்கிற அந்த ஊழியக்காரனுக்கு
ஆண்டவர் துணையாக இருந்தார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது அவனுக்கு எதற்கு ஆண்டவர் துணையாக இருந்தார் என்றால், பிரசங்கம் நிறைவேற, புரஜாதிகள் அவனுடைய வசனத்தை கேட்க, பலப்படுத்த, சிங்கங்களின் வாயிலிருந்து ரட்சிப்பை கொடுக்க, தீமையிலிருந்து ரட்சிக்கப்பட, தேவ ராஜ்யத்தை அடைய, அவர்கள் எல்லாரையும் காப்பாற்ற அவனுக்கு துணை தேவைப்பட்டது. அல்லேலூயா. அவன் பிரசங்கம் ஒரு இடத்துல போய் ஒரு வெற்றியாய் ஒரு பிரசங்கத்தை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கூட யாருடைய துணையோடு நாம் செல்ல வேண்டும்? கர்த்தரின் துணையோடு செல்ல வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம செல்லும்போது அந்த இடத்துல பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நம்ம சொல்லக்கூடிய சத்தியமானது ஏதோ சும்மா அப்படியே ஏனோ தானோ என்று விதைக்கிறதில்ல. கண்ணீரோடு அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரத்தோடு, அங்கு ஒரு சிலரையாவது ஒரு இருதயத்தையாவது ஆண்டவர் தொட வேண்டும் என்று சொல்கிற ஒரு இதயத்தோடு நாம் சொல்லும்போது அந்த இடத்துல புரஜாதிகள் அந்த வசனத்தை கேட்டு அநேக லீதியாட்கள் மனம் திரும்புவார்கள். அநேகர் இது மாதிரி திரும்புவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்போ நம்ம இந்த பார்த்தோம், கர்த்தர் துணையாக இருக்கிறார். யாருக்கு துணையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு 7 காரியங்களை பார்த்து இந்த செய்தியின் வேலைக்குள்ளாக இப்போது நாம் கடன் செல்கிறோம். ஆண்டவர் எப்படி துணையாக இருந்தார் என்று சொல்லி, எப்படி யாருக்கெல்லாம் துணையாக இருக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் துணையாக இருந்தார் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை குறித்து இப்போ பார்த்தோம். அவங்க எப்படியெல்லாம் இருந்தார்னா, ஆண்டவர் போர், நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் ஒரு சத்துருக்களோடு போர் செய்யும்போது நம்மளுக்கு ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்கு துணையாக தருகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நமக்கு துணையாக கொடுக்குறார். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல போய் போர் செய்யணும்னா, தாவீதே ஒரு போருக்கெல்லாம் செல்லணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் மிஸ்பாவில் அவங்க போய் கேட்டுட்டு தான் என்ன செய்வாங்க, போருக்கு போவார். மற்ற எல்லாரையும் பார்க்குறோம், கில்காலில், மிஸ்பாவில், பேர்சபாவில், அவங்கெல்லாம் போய் அங்கெல்லாம் போய் கேட்டுட்டு தான் அவங்க போருக்கே செல்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், பாராக் சிஸ்ராவை வெற்றி கொள்வதுக்கு போகும்போது, போர் செய்ய போகும்போது யாரை கூப்பிடுறாரு? தெபோராவை துணையாக கூப்பிடுகிறார். அதே மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா கிதியோன்னு சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் என்னை சொல்கிறீர், நீர் என்னோடு வருகிறது உண்மையாகவே இருக்குமானால் எனக்கு இப்போ அடையாளமெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்குறாரு. இப்போ கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு மிகவும் அழகாக அந்த இடத்துல ஆண்டவர் வழி நடத்துகிறார். அப்போ இன்னும் போரில் பார்க்க, கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்ததினால் அவன் வெற்றி கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் போரில் யோசுவா முன்னணியில் போராடிட்டு இருக்கிறாரு. மோசேயின் கைகள் உயர்த்தி பிடிக்கப்பட்டது, 2 கரமும் உயர்த்தி பிடிக்கும்போது ஒரு கரத்தை அவருக்கு ரொம்ப நேரம் அவருக்கு தூக்கி இருக்க முடியல. அப்போ பலவீனத்து நிமித்தம் கை இப்படியே சோர்ந்து வரும்போது எதிர்பார்ட்டிஸ் என்ன செய்கிறாங்க, வெற்றி கொள்கிறாங்க. ஆனால் இந்த மோசேயின் கை திரும்பவும் தாங்கி பிடிக்கிறதுக்கு யாரை ஆண்டவர் ஏற்படுத்தினார்? ஊரையும் ஆரோனையும் என்ன செஞ்சார், அந்த இடத்துல வச்சார். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், அப்போது ஒரு வெற்றிக்கு ஒரு ஊழியக்காரருக்கோ அல்லது ஒரு விசுவாசிக்கோ அந்த ஒரு போர் செய்கிற ஒரு வீரனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மிகவும் அவசியம். அந்த இடத்துல கரங்களை உயர்த்தி அவன் சும்மா இருந்திருக்க மாட்டான். கரங்களை உயர்த்தி சர்வ வல்லவருக்கு நேராக அவன் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். அதனால தான் அந்த இதில் வெற்றி கிடைத்தது. கர்த்தாவே தேவர்களும் கொப்பானவர் யார் என்று சொல்லி மோசே ஜெபித்து கொண்டே இருந்ததுனால தான் அந்த வெற்றி கிடைத்தது. அப்போ போரில் ஆண்டவர் துணையாக ஆண்டவர் வழி நடத்துவார். அடுத்தது இன்னும் பார்க்குறோம், நம்மளுக்கு சில சமயங்களில் பேச முடியல அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க, நமக்கு ஆண்டவர் சிலரை வாயாக கொடுப்பார். மோசேயோட வாழ்க்கையில் பார்க்குறோம், அவனுக்கு வாய் துணையாக யார் இருந்தது? ஆரோன். நீ பேச வேண்டியதை நான் அவன் வாயில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டார். உடனே அவன் எவ்வளவு சாக்குப்போக்கு சொல்லி பார்த்தாலும், ஆண்டவர் உனக்கு வாய் தானே பிரச்சனை, உனக்கு வாய்க்கு நான் சப்ஸ்டியூஷன் கொடுக்குறேன், அவன் உனக்காக பேசுவான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்ய நினைத்தது எப்படியும் தடைபடக்கூடாது என்று சொல்லி நடத்துகிறார். 2வதாக பார்த்தோம், வாய்க்கு துணையாக. அடுத்தது நம்ம தொழிலில், வேலையில் ஆண்டவர் துணையாக இருக்கும்போது மாத்திரமே அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஆண்டவர் சொல்கிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார். அப்போ பேதுரு அவன் மீன் பிடிக்கிறதுக்கு திரும்பவும் போகும்போது பார்த்தீங்கன்னா
நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சீசர்கள் எல்லாருமே நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி போகிறாங்க. ஆனால் அந்த இரவு முழுதும் அவங்க ஒரு மீன் கூட பிடிக்கல. ஏன்னா அவங்களுடைய படகுல ஆண்டவர் இல்லை. அதே போல் உங்கள் உள்ளத்துலேயும் கூட எப்படி இல்லை, ஆனால் ஆண்டவர் இனி அவ்வளோதான் நம்மளை விட்டுட்டாரு, இனிமேல் நான் திரும்பவும் பழையபடி மனுஷரை பிடிக்கிறவளாக ஆக்குவேன்னு ஆண்டவர் கூப்பிட்டாரு, அழைத்தாரு. ஆனால் திரும்பவும் என்ன செய்கிறான், மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ பழைய ஒரு இதில் அவன் ஒரு பின்மாற்றத்தில் மாதிரி சென்று கொண்டிருக்கும்போது ஆண்டவர் இல்லாத ஒரு தொழிலே ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு தொழில் தான். அப்போ திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வலைகளை சும்மா அலசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நீங்கள் போய் வலதுபுறத்திலே வலைய ஆழத்திலே போய் போடுங்கன்னு சொல்கிறாரு. உடனே போய் என்னது நீ சொல்லு வார்த்தையின்படி போடுறோன்னு சொல்லி போட்டாங்க. 153 பெரிய மீன்கள், வலை கிளியத்தக்கதாக. இன்னும் இவங்க போட்டு பத்தில், இவங்க படகு பத்தில், பக்கத்தில் இருக்கிற படகையும் வர வச்சு 2 படகுகள் நிரம்பி விளையத்தக்கதான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வியாபாரத்தில், நம்ம தொழில்களில் வெற்றி வேணும், நம்ம தொழிலில் ஒரு அபிவிருத்தி வேணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நலிந்து கொண்டிருக்கிறீர்களா, உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் இன்னும் ஒரு நஷ்டம் ஏற்படுதா, இன்னும் எங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லையே, நம்ம போட்ட பணத்தையே என்னால் திரும்ப பெற முடியல, செலவு பண்ணுற பணமே எங்களுக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது என்று சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம நினைக்கணும், ஆண்டவரே என் தொழிலில் உம்முடைய துணை இருக்கிறதா, என்னுடைய தொழில் பயணத்தில், என் வியாபாரத்தில் நீர் எனக்கு துணையாக இருக்கிறீரா என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் இருந்தால் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி தான். அப்போ நம்ம கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் வாசிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஏதாவது சில சமயம் கஷ்டத்தில் இருக்கிறோமா, அப்போ ஆண்டவரை நம்ம தேடணும். அப்போ தேடும்போது ஆண்டவர் நமக்கு சரியான முறையில் நம் கவலையை கஷ்டங்களை போக்கக்கூடிய துணையாளராக நமக்கு வருவார். நெகேமியா பாருங்கள், அந்த கஷ்டத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறார். அந்த கஷ்டங்கள் அலங்கம் இடிபட்டு போனதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் துக்கித்து அழுது ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடும்போது ஆண்டவர் அவனுக்கு பெரியதொரு அனுகூலமான கதவை திறக்கிறார். ராஜாவே அவனுக்கு எல்லாவற்றையும் சேவகரை எல்லாரையும் அனுப்புகிறாரு. கூட போய் பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு அவங்க லெட்டரும் கொடுத்து எல்லா உதவிகளையும் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் துணையாக இருந்து எல்லார் கண்களையும் தயவை கொடுத்து அவனுக்கு வழி நடத்தினார். அதே போல் சில கஷ்டம் நஷ்டம் ஏற்படுதுன்னு வைங்க, யோபுக்கு பாருங்கள் எல்லாமே நஷ்டம். ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எல்லாம் நஷ்டம், பிள்ளைகளும் இல்லை. அப்படிப்பட்ட நஷ்டத்தில் கூட அவன் ஆண்டவர் என்ன செய்யலை, நிந்திக்கலை. இன்னுமே கர்த்தர் மட்டும் எங்கூட இருந்தால் போதும், நான் பிறக்கும்போது அவர் தான் எனக்கு அவரது சார்பில் விழுந்தேன், அந்த ஒரு துணை மட்டும் எனக்கு கடைசி வரைக்கும் இருந்தால் போதும், அவர் என்னை எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ஆண்டவரை துணையாக கொள்கிறாரு. தீர்க்க புத்திரரில் மனைவியாக இருந்தவ கடனில் அப்படியே எல்லாமே இல்லை, ஒரு குடம் என்ன மாத்திரம் இருக்குது. தீர்க்கதரிசி ஜெபித்து அதை கொடுக்கும்போது எல்லா பக்கத்தில் குடங்களை வாங்கி வா என்று சொன்னபோது அந்த எல்லா குடங்களையும் அவன் நிரப்புறா. அதை விற்று கடனையும் அடைத்தாள், மீதமுள்ள எண்ணெயை அவளுடைய பிழைப்புக்காகவும் வைத்து கொண்டாள். அப்போ ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அவள் வேற எங்கேயும் போகலை, எந்த ஒரு ஐஸ்வர்யமான இடத்துல போய் அவள் கடனெல்லாம் வாங்கலை, எந்த ஃபைனான்ஸுக்கும் போகலை, யாருக்கிட்டையும் போகலை, நேராக தேவனுடைய மனுஷன்ட்டு தான் கேட்குறாரு. பார்த்தீங்களா? அப்போ நாமும் கூட ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படும்போது எங்கிருந்தும் நமக்கு பூரணமான ஜெயம் கிடைக்காது. ஆண்டவர் மட்டுமே அதுக்கு சரியான சொல்யூஷனை கொடுப்பார். உனக்கு இருக்கிற எந்த காரியங்கள் உன் கையில் இருக்குதோ அதை கொண்டே ஆண்டவர் அதையே ஆசீர்வதித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம பயணத்தில் நாம் செல்லக்கூடிய பிரயாணங்களில் ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார். படகு அமிழ்ந்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவு கவலைப்பட்டாங்க. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் அடக்கிறதுக்கு போதுமானவர்னு அவங்களுக்கு தெரியல. ஏன் அற்ப விசுவாசியில் ஏன் சந்தேகப்பட்டீர்கள், நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காற்றையும் கடலையும்
அவர் அதட்டுகிறத பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவு காற்று வீசினாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் எப்படி மோசமாக இருந்தாலும், நம் வாழ்க்கையில் வியாதி எது வந்தாலும், அது பெருங்காற்றை போல, அலைகளும் திரைகளையும் போல நம்மை பயமுறுத்தினாலும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம தேவன் நம் படகில், நம் வீட்டில், நம் குடும்பத்தில் தான் இருக்கிறாரு. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்ம சோதனை வேலையிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதை வேட்டையாடுவதற்காக சவுல் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அத்தனையிலையும் ஆண்டவர் மாத்திரம் அவனோடு கூட இருந்தபடியால் அவர் எல்லாவற்றிலும் ஆண்டவரை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்னும் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் குறைவுகளில் ஆண்டவர் நம்மோடு துணை இருக்கணும். கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவர் இந்த குறைவுகளை நிறைவாக்கினார். இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம். கல்யாண வீட்டில் விருந்தே சரியாக செய்யலை, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எதுவுமே சரியான ஒரு திட்டமிடலை அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இதாக பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் அவர்களுடைய பேரை காப்பாற்றினார். குறைவுகளில் ஆண்டவர் நிறைவை கட்டளையிட்டார். அதே போல் எல்லாரும் அந்த சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. சில இடத்துல சிறு மீன்களும் சில அப்பங்களும் மாத்திரமே இருந்தது. அந்த இடத்துல என்ன செஞ்சார் ஆண்டவர்? 4000 பேர் 5000 பேருக்கு போஷிக்க ஆண்டவர் அதை விருத்தியடைய செய்தார். ஹல்லேலூயா. நம்ம கையில் அதே போல் கொஞ்சம் வருமானம் தான் இருக்கலாம், ஆனால் எந்த வியாதி வறுமை இல்லாமல், கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா அந்த கொஞ்சம் வருமானமே நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும். எவ்வளோ லட்சமாக சம்பாதித்தாலும் அதுக்கேற்ற மாதிரி லட்சமாக செலவு பண்ணுற மாதிரி வியாதி வந்ததுன்னா அந்த பணத்தினால எதுவுமே இல்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதே போல் பலவீனத்தில் ஆண்டவர் நமக்கு பலன் தர்றார். சுகம், பலன், தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறார், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார், முதிர்ந்த வயதில் தள்ளிவிடாமல் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 பார்க்கும்போது பவுலுக்கு சொல்கிறார், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நம்ம பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு வழி துணையாக ஆண்டவர் வருகிறார். ஒரு சீஷர்களோடு அவர் வந்தார், நல்ல சமாரியனாக அந்த காயங்களை கட்டினார். இதெல்லாம் அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் துணையாக இருக்கிறாரு. அப்போது இவ்வளவு காரியத்தை நான் சொன்னேன். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய துணை மிகவும் அவசியம். நம்மளுக்கு எத்தனை உறவுகள், நண்பர்கள், எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, ஆனால் அத்தனை பேர் இருந்தாலும் சரி, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ ஒருத்தனை முறியடிக்கிறது போல் நீ மீதி அணியரை முறியடிப்பாய் அப்படி சொல்லி கிதியோனுக்கு சொல்கிறார். இப்போ பாருங்கள், அந்த ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல் அவங்ககிட்ட எந்த ஒரு பலமுமே இல்லை, எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆகவே இன்னும் நம்ம ஒன்று செய்கிறது என்னென்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்கிறார். உண்மையாகவே உத்தமனாய் நம்ம ஜீவிக்கும்போது தான் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த உத்தமனாய் வாழும்போது இன்னும் ஆண்டவர் அநேகருக்கு நம்மை கொண்டு ஆசீர்வாதத்தை தருவார். நம்ம இன்னும் நம்ம பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பரை, பர்ஃபெக்டான துணையாளரை நம்ம கொள்ள முடியும். இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா, இந்த திரியேக தேவன் எப்படி இருக்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்துலேயும் ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாதே, பலங்கொண்டு திடமானதாக இரு, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உன்னை அழைத்தவர் நான் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லி அவங்களையெல்லாம் ஆண்டவர் அவங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவங்க கூட பேசுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் யாக்கோபுக்கும் பேசினார், ஈசாக்குக்கும் பேசினார். அது மாதிரி வரிசையாக நீங்கள் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எடுத்துக்கங்க, ராஜாக்கள் எடுத்துக்கங்க, அவற்றெல்லாம் அதே மாதிரி தான் சொல்லிகிட்டே வர்றார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரோடும். அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பயப்படாதே, நான் உன்னை எடுக்கிறேன், திகையாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் உயிர்த்தெழுந்து பிறகும் கூட அந்த சீசர்கள் எடுத்து சொல்லுமா என்ன சொல்கிறார்? பயப்படாதிருங்கள், நான் துணை நிற்கிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உலகத்தின் முடிவு சகல நாட்டில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மோசேக்கு சொல்லும்போது யோசுவா ரொம்ப பயப்படுறாரு. அப்போ நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனும் அதே போல் துணையாக இருந்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் திக்கற்றவர் விடேன், உலகத்தின் முடிவு நான் உங்களோடு இருக்கிறேங்கிறாரு.
அப்போ என்ன சொல்கிறாரு, திரும்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை தேற்றரவாளனா உன்னோடு கூடவே இருப்பேன். அப்போ அங்கே கூட பார்த்தீங்கன்னா மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தமாக தூபஸ்தமாக அப்படி தான் அவங்க கூட வந்துக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் காலத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற நமக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறாரு. எங்களுக்குள்ளே வாசல் செய்யும் ஆவியானவர் பார்க்குறோம். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுகிறதும் இல்லை, எப்போதும் நம்ம கூடவே இருக்கிறார். நான் பரத்துக்கு செல்வனால் நான் வேறொரு தேற்றரவாளன்னு உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பெலன் உங்களை தரிப்பிக்கும்படிக்கு என்று சொல்லி பெலத்தை தர்றாரு, திடனை தர்றாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க தைரியமாக பேசுகிறாங்க சீஷர்கள். பேதுரு அவங்கெல்லாம் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் தைரியமாக பேசுகிறாங்க. அது வரைக்கும் பயந்து நடுங்கி பூட்டிக்கிட்டு இருந்த வீட்டுக்குள்ளே இருந்த அவங்க அதுக்கப்புறம் தைரியமாக இருக்கிறாங்க. அப்போ திரியேக தேவன் 3 பேருமே துணையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வேலையெல்லாம் அவங்க துணையாக இருந்தார், யாருக்கு ஆண்டவர் துணை என்று சொல்லி நாம் பார்க்குற போது 7 காரியங்கள் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். உத்தமியாகிய எஸ்தர் என்று சொல்லி பார்க்க எஸ்தர் 1:19 பார்க்குறோம். எஸ்தர் 1:19 வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி நீ ராஜாவாகிய ஆகாசுவருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும். ஹல்லேலூயா. அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் கொடுப்பாராக, ஆகாஸ்வேரு கொடுப்பாராக என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல எல்லா பெண்களும் எத்தனையோ கன்னியா ஸ்திரீகள் அந்த இடத்துல சேகரிக்கப்பட்டார்கள். எஸ்தர் 2:20 பார்க்குறோம். அவள் எப்படி வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா மொர்தெகாய்க்கு அவங்க தகப்பன் வீட்டில் இருக்கும்போது எப்படி கீழ்ப்படிந்தாலோ அதுபோல் இன்றும் அவள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாய் காணப்பட்டாள். அடுத்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 15வது வசனம், 17வது வசனம் அதெல்லாம் பார்க்கும்போது எஸ்தருக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. அவள் எதையுமே அதிகமாக ஆசைப்பட்டு எதையுமே கேட்கல யார்கிட்டையும். அதே போல் என்னது, அன்பு அவன் மேலே ஆகாஸ்வேருக்கு எல்லா பெண்களை பார்க்கலாம் அவன் மேலே அன்பு வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு பெரிய கிருபையை பெற்றா அந்த இடத்துல. இப்போது அவள் எதனால் அந்த உத்தமியாய எஸ்தர் என்று சொல்கிறோன்னா, அவள் வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்தால், கரிசனை அவள் யூத ஜனங்கள் மேல் கரிசனை உள்ளவளாக இருந்தால், நல்ல ஒரு ஜெப வீராங்கனையாக இருந்தால், கர்த்தரை மாத்திரமே நம்பினாள். இந்த 4 குவாலிஃபிகேஷன் தான் எஸ்தரை உத்தமியாக சித்தரிக்கிறது. கீழ்ப்படிதல், தகப்பனுக்கும் கீழ்ப்படிஞ்சா எல்லாருக்கும் கீழ்ப்படிந்தால், கரிசனை நம்மளுக்கு மற்ற ஜனங்கள் மேலே கரிசனை வேணும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எவ்வாறு சகிக்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எவ்வாறு தாங்கக்கூடும் என்று சொல்லி அவள் கரிசனை மிகுந்தவளாக காணப்பட்டாள். 3ஆவதாக நல்ல ஒரு ஜெப வீராங்கனையாக இருந்தாள். 4ஆவது கர்த்தரையே நம்பினாள். ஆகவே அவளை நம்ம என்ன சொல்கிறோம் அந்த இடத்துல, உத்தமியாகி எஸ்தர் என்று சொல்லலாம் தாராளமாக. அவள் உத்தமமாய் வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவளுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி தந்தார், எல்லார் கண்களையும் தயவை கட்டளையிட்டார். தான் மாத்திரமல்ல, தன் யூத ஜனங்கள் அனைவரையும் அவளுடைய உயிர்களை ஆண்டவர் காப்பாற்ற அவளுக்கு உதவியாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ இதிலிருந்து உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி நமக்கு தெளிவாய் புரிகிறதல்லவா. அடுத்ததாக நாம் பார்க்கிற போது உத்தமியாகிய ரூத் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரால் எல்லாரும் அறிவார்கள். முந்தின நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னில கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த ரூத் நம்ம பார்க்கிற போது பார்த்தீங்கன்னா, அவளை குறித்து உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது என்று சொல்லி 10ஆம் வசனம் 3:10. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அவளுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் அந்த போவாசிலிருந்து ஒரு நல்ல ஒரு சாட்சியை
அவள் பெறதை பார்க்குறோம். உத்தமமாக இருக்கிறது என்று சொல்லி. அவள் உத்தமமாக இருந்ததுக்கு என்ன காரணம்னா, அவள் முதலாவது தன் மாமியார் மேலே என்ன இருந்தது? அவளுக்கு இரக்கம் இருந்தது. இவ்வளோ வயதான சூழ்நிலையில் இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, நீங்கள் உங்கள் ஊருக்கு போய் நல்லா பொழையுங்கன்னு சொல்லும்போது ஒருபால் என்ன பண்ணிட்டா? முத்தமிட்டுட்டு போயிட்டா. ஆனால் இந்த ரூத்துக்கு, ஐயோ இந்த வயதான சூழ்நிலை, நான் மாமியார், என் தாயை போல் இருக்கக்கூடிய என் மாமியாரை நான் எப்படி விட்டுட்டு போகிறது என்று அவர்கள் மீது ஒரு இரக்கம் அவளுக்கு இருந்தது. இரண்டாவதாக தயை இருந்தது அவகிட்ட, தயை இருந்தது. அதனால தான் தயையுள்ள விதமாக அவள் பேசுகிறா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி அந்த இடத்துல தயை மிகுந்த காரியத்தை அவள் சொல்கிறா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரியோரை மதித்தல். அவள் என்ன செய்கிறான்னா, நீ இந்த வயலுக்கே போவா, நமக்கு ரொம்ப நெருங்கின இனத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் சொல்லங்காட்டி அதை அப்படியே கேட்குறான். அதே போல் அந்த போவாசுன்னு செய்கிறா, நீ எங்கேயும் நீ தண்ணீருக்காக நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம், என் வேலைக்காரர்களாக எங்கே வந்து சாப்பிட்றாங்களோ அங்கேயே வந்து நீ சாப்பிட்டுக்கலாம், அவர்களுக்காக வைக்கப்பட்ட தண்ணீரையே நீ குடிச்சுக்கலாம் என்று சொல்லும்போது அப்படியே என்ன செய்கிறாள்? அவள் கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கிறாள். பெரியோரை மதித்தல் அவகிட்ட இருந்தது. நான்காவதாக பணிவு, தாழ்மை அவட்ட இருந்தது. ஐந்தாவதாக அயராது உழைப்பவளாக இருந்தாள். காலை முதல் மாலை வரைக்கும் ஒவ்வொரு கதிராக பொறுக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்படி அப்படியே ஒரு பிடிச்சி அந்த அருவாளில் இப்படி வெட்டி வெட்டி ஒரு கட்டாக கட்டுறது ஈஸி. ஒரு 10 தடவை குனிஞ்சு இப்படி வெட்டினா என்ன செஞ்சிடலாம்? ஒரு கட்டு ஒரு செமையாயிரும், தூக்கிட்டு போய் கொண்டு வைக்கலாம். ஆனால் சிந்தி இருக்கிற ஒவ்வொரு கதிர்களையும் ஒவ்வொரு தடவையும் அவள் பொறுக்கி பொறுக்கி அவள் சேகரிக்கிறாள். சாயங்காலம் வரைக்கும் அவள் அங்கேயே அந்த வயல்லையே வேலை செய்து கொண்டு அந்த இடத்துல கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவள் பாருங்கள், அந்த கதிர் ஒன்று கூட அவள் வந்து வேஸ்டாக்கவே இல்லை. அப்போ எவ்வளோ இந்த ஒரு அயராத உழைப்பை நம்ம பார்க்குறோம். அவள் பாருங்கள், முதலாவது அவளுக்கு இரக்கம் உள்ளவளாக இருந்தால், ரெண்டாவது தயை உள்ளவளாக, பெரியோரை மதிக்கிறது மூன்றாவது குணம், நான்காவது அவள்கிட்ட பணிவு தாழ்மை இருந்தது, ஐந்தாவதாக அயராத உழைப்பு இருந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உண்மையான தேவனை அவள் பற்றி கொண்டாள். பார்த்தீங்களா? தேவனை ரூத் பற்றி கொண்டாள், தேவன் ரூத்தை பற்றி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாம் தேடும்போது அவர் நம்மை கண்டு நமக்கு இறங்குவார். அவரை நாம் பற்றி கொண்டால் நம்முடைய கையை ஒருபோதும் அவர் உதறி தள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உத்தமையாகிய ரூத்துக்கு செய்தார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய உதாரணம் உத்தமனாகிய நோவா. ஆதியாகமம் 6:9 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஹல்லேலூயா. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு உள்ளே எவ்வளவோ ஜனங்கள் வாழ்ந்திருப்பாங்க, ஆனால் எல்லா ஜனத்துக்குள்ளும் ஒரு செலக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்களா, இந்த காலத்தில் உத்தமன் போட்டியெல்லாம் வைக்கிறதில்ல. அழகி போட்டி, அந்த போட்டி, ஆண் அழகன் போட்டி, உலக அழகி போட்டி, அது மாதிரி தான் வைக்கிறாங்க. ஆனால் இந்த உத்தமன்னு போட்டி வச்சா யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. இப்போ கூட உலகத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்கள், அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் அவனுக்காக என்ன செய்கிறாரு? நீயும் உன் குடும்பம் பிழைக்கிறதுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. அவன் எப்படி பாவிகளோடு எப்படி உத்தமனை அழிக்கிறது? அது ஆண்டவர் நியாயாதிபதி, உத்தமமான நல்ல ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. குற்றம் செய்வாரா? செய்ய மாட்டார். அவள் பாருங்க, அப்படி சொன்ன உடனே நோவா என்ன செய்கிறாரு? ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அதை செய்வதற்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னெலாம் சொல்லவே இல்லை. மோசையோட ஐயோ இதையெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு எனக்கு முடியாது, நான் திக்குவாய் நான் என்னென்னமோ ரீசன்னு சொல்லிப்பட்ட, வேறு யாரையாவது அனுப்புங்க அப்படின்லாம். ஆனால் நோவாட்டு சொன்னது தான் அப்படியே கீழ்ப்பிடிச்சான். என்ன மரத்தில் செய்யணும், எத்தனை எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம், எந்த கீழ் வச்சு பூசணும், எல்லாத்தையும் அப்படியே அந்த சொன்ன மாடலை அப்படியே கீழ்ப்படிஞ்சான். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவருடைய சொல்ல கேட்டு கேட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் சொல்கிற கேட்டு கேட்டு நடந்தான். எப்படி சொல்கிறத கேட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அறியறதுனா என்ன செஞ்சாங்க? நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா.
தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் என்ன பேசுவார்? ஊர்க்கதை உலக கதையாக பேசுவார்? சீரியல்ஸ் கதையை பேசுவாரா? இப்போ நீங்கள் உலக மக்களோடு நீங்கள் வந்து சஞ்சரித்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க சும்மா ஏதாவது அந்த கதையை தான் பேசுவாங்க. அரசியல் பேசுவாங்க, நாடக கதைகளை பேசுவாங்க, இது மாதிரி தான் பேசுவாங்க. பக்கம் பாட்டில் இருக்கிற ஊர்க்கதை, உலக கதை, சொந்த கதை, சோக கதை, அதை தான் பேசுவாங்க. ஆனால் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தோமானால் தேவன் நமக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், எப்படி அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததனால்தான் உத்தமனாக விளங்கினார். ஹல்லேலூயா. ஏன்னா அவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் மட்டுமே உத்தமர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நோவா உத்தமனாக வாழ்ந்தான் என்றால் அந்த இடத்துல அவனுக்கு நல்ல ஒரு கீழ்ப்பிடிதல் காணப்பட்டுச்சு. அவன் அதுக்கு முன்னால் நினச்சிருப்பான், அவன் முன்னோர்கள் வாழ்ந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அதெல்லாம் அவன் வந்து படிச்சிருப்பான். அப்போ படித்து அவனை எப்படி ஆண்டவரோடு எப்படியெல்லாம் 365 வருஷத்தில் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்த நாட்கள். ஹல்லேலூயா. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் நோவாவும் என்ன செஞ்சுக்கிறாரு? தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இது வருது. அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படி வழி நடந்தாங்களோ அதை பின்பற்றுகிற சந்ததி உண்டு இந்த உலகத்தில். அப்போ நாம் எப்படி நடக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு உத்தமத்தை வச்சுட்டு போகிறோமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்மளுக்கு இந்த இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உத்தமமான காரியத்தை கற்றுக்கொள்ள நாம் அந்த உத்தமமான வாழ்க்கையை வழிகாட்டியாக விட்டு செல்கிறோமா என்று சொல்லி பார்க்கணும். நம்ம பாட்டனார் தேவனோடு சஞ்சரித்தார், நாமும் அதே மாதிரி சஞ்சரிக்கணும். அப்போ சஞ்சரித்து வரும்போது அவன் உத்தமனாக விளங்க பண்ணினார். அப்போ உத்தமனாக விளங்கினதுனால அந்த எல்லா ஜனங்களையும் ஜலத்தினால் அழிக்கிறேன்னு சொல்லும்போது இவனை காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய துணை. எல்லாருமே அத்தனை மனிதர்களும் அழிந்து போனார்கள். ஆனால் இவங்க குடும்பம் மாத்திரம் என்ன செய்யுது? 8 பேர் கொண்ட அந்த குடும்பம் மாத்திரம் அந்த இடத்துல ஜலப்பிரளயத்திலிருந்து காக்கப்பட்டது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் உத்தமன் ஆகிய தாவீது. 1 ராஜாக்கள் 15:5 நம்ம வாசிக்கும்போது தாவீது ராஜாவுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து பெலனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 1 ராஜாக்கள் 15:5 தாவீது எரித்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்தில் எப்படி இருக்குதுன்னா உத்தமன் அப்படிங்கும்போது பர்ஃபெக்ட், குட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பார்வையில் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டாக இருந்தான். உரியாவின் மனைவி ஆகிய பத்சேபாடத்தில் நடந்து கொண்ட அந்த சம்பவமே அந்த ஒன்றை தவிர அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருந்தான். அதையும் திரும்ப ரிப்பண்ட் ஆகி திரும்பவும் என் இதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற பேரை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இதயத்தில் இருக்கிற பாவக்கரைகள், குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் சங்கீதம் 51 எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டான். திரும்பவும் சுத்த மனச்சாட்சியை பெற்றுக்கொண்டான், உற்சாகமான ஆவியை பெற்றுக்கொண்டான், நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பித்து கொண்டான். ஆகவே அவன் இதயம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போது அதனால தான் அவனால் சொல்ல முடிஞ்சது கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அப்போ உத்தமும் உண்மையுமாய் இருக்கிற ஊழியக்காரனே என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் உத்தமத்தை காத்து கொண்டான். ஹல்லேலூயா. எங்கே இருந்தாலும் சரி உத்தமமாக இருந்தான். எந்த இடத்துலையுமே அவன் வந்து என்ன செய்யலை, தகப்பனுக்கும் ஆடுகளையெல்லாம் மேய்க்கிறது காட்டில் அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துலையும் அவன் பார்த்து அந்த ஆடுகளை என்ன செஞ்சுருக்கலாம், அப்பாவுக்கு தெரியாமல் கூட எல்லா இடத்துலையும் விற்றுருக்கலாம், எல்லாம் செஞ்சுருக்கலாம். இல்லைன்னா அவன் வந்து எதுக்கு போய் சிங்கத்திட்ட கரடிட்டெல்லாம் அவன் போய் சண்டை கட்டி ஆட்டை காப்பாற்றணுமா? நமக்கு அண்ணன் மாதிரி இவ்வளோ பேர் இருந்தும் கூட யாருமே பெரியவங்களோட ஒத்தாசி இல்லாமல் நான் மட்டும் ஆடு மேய்ச்சிட்ருக்கிறேன், போனால் போயிட்டு போகுது ஒரு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சானா? இல்லை. அந்த இடத்துல தன் உத்தமத்தை தான் அவன் காட்டினான். அதனால தான் அந்த இடத்துல ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார். எவ்வளோ அரசாட்சியிலையும் அப்படித்தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்பதை அவன் உத்தமமான இதயத்தோடு இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். போரில் எங்கு சென்றாலும் சரி தாவீது உத்தம இருதயத்தோடு அவன் இருந்தான்.
செம்மையான வழியில் நடந்தான். அதனால தான் சொல்கிறான், உன் நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படிங்கிறார். அதே போல் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர். ஹல்லேலூயா. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில் உத்தமமாக வாழ்ந்துருக்கிறார் இல்லையா. இன்னும் கூட என்ன சொல்கிறார், தாவீதின் குமாரனே அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை தாவீது அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டான் பார்த்தீங்களா. கடைசி வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக அவன் வாழ்ந்தான். பழைய ஏற்பாட்டின் 70 படிகளில் நம்ம பார்க்கும்போது தாவீது முழு இருதயம், சாலமோன் பாதி இதயம், சவுல் இருதயமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய ஏற்பாட்டினுடைய 70 படிகளில் அந்த விளக்கம் அதான் சொல்லும். தாவீது முழு இதயத்தோடு 40 வருஷம் அரசாண்டான். சாலமோன் பாதி வருஷம் நல்லா இருந்தான், பாதி வருஷம் சரியில்லை. அப்போ பாதி இதயம்தான் அவனுக்கு. சவுலுக்கு இதயமே இல்லை. 40 ஆண்டுகள் 3 பேருமே அரசாண்டாங்க, 120 ஆண்டுகள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தாவீது உத்தமனாக இருந்தான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை எல்லா சூழ்நிலையும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் உத்தமனாகிய யோபு. யோபு 1:1 நாம் வாசிப்போம். உத்தமனாகிய யோபு, யோபு 1:1. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாக இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல ஊத்ஸ் தேசத்தில் கிழக்கத்தி புத்திரிலே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருக்குது அந்த யோபு குறித்து. அப்போ பாருங்கள், இன்றைக்கி பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரங்க, நல்ல கணதனவான்கள்லாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியும். அவங்களாம் தன் கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் தனக்கு நிறையா பணம் இருக்குது, எப்படி வேணாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் யோபு எப்படி இருந்தானா, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அவருடைய சொல் கேட்டு வாழ்ந்த மனிதனாக இருந்தார். சன்மார்க்கமாக இருந்தார். தேவ பயம் அவங்ககிட்ட காணப்பட்டுச்சு. தேவனுக்கு பயப்படுகிறனும். பொல்லாப்பு, எல்லா பொல்லாங்கானதை விட்டு நலமானதை பிடித்து கொள்கிற மனுஷனாக இருந்தான். பொல்லாப்பு அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதில் குறை, ஆண்டவரை பற்றி குறை சொல்லாதவன். கொஞ்சம் கூட ஆண்டவரை பற்றி குறையே சொல்ல, தன் நாவினால் தன் உதடுகளினால் ஆண்டவரை குறித்து அவன் சொல்லவே எந்த குறையும் சொல்லலை. அதே போல் என்ன சொல்லியிருக்குது 42வது அதிகாரத்தில் யோபு 42, என் தாசனாகி யோபு நிதானமாய் பேசினான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் எப்படி பேசுவானா, நிதானமாய். அதனால தான் தேவ சமூகத்துக்கு வரும்போது கூட உங்கள் சொற்கள் குறைவாக பேசணும் அப்படின்னு சொல்கிறார். நிறையா பல வார்த்தைகளை சொல்லி அளப்பக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்லி. இப்போ நிதானமாய் பேசுவான் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நிதானமாய். எவ்வளோ நண்பர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த இடத்துல எல்லாம் அப்படியே நிதானமாக இருந்தான். ஆசீர்வதிக்கப்பட்டான். கடைசி வரை அவர்கள் ஆண்டவரோடு கூடவே இருந்தார். ஆண்டவர் அவனோடு கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவனோடு கூட இருந்ததுனால தான் அவன் என்ன செஞ்சான், கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக உறுதியாக இருந்து நான் அவரை காண்பேன் என்று சொல்லி அவன் பெரியதொரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற தரிசனத்தையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நாமும் உத்தமனாக நாம் வாழும்போது சன்மார்க்கமாக தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகி குறை எதுவும் பேசாமல், குறை இருந்துன்னா நம்மக்கிட்ட நிறை இருக்காது. குறை இருந்தால் நம்ம இடத்துல திரை தான் காணப்படும். கரை திரை எல்லாமே குறை சொல்லுகிறவங்கிட்ட இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு, அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்த்துட்ருக்கிற அப்படின்னு. யாரை குறித்து சொல்லவே வேண்டாம். தன்னைத்தானே சோதித்தறிந்தால் அவன் நியாயந்தீர்க்கப்படான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் யோபு வாழ்ந்தான். யாரை பற்றியும் குறையே சொல்லலை. அப்போ பாருங்கள், குறை சொன்ன மனைவியும் கூட அவன் என்ன செய்கிறான், சத்தம் போடுறான். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசாத, ஆண்டவர்கிட்ட இவ்வளோ நாள் நன்மையை பெற்றோல்ல, இவ்வளோ நாள் எல்லா நன்மையும் அனுபவிச்சோமில்ல, ஏன் இப்போ தீமையை அனுபவிக்கிறது மட்டும் ஏன் உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ பேசாத அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலையும் கூட நிதானமாக பேசுகிறான். ஹல்லேலூயா.
அப்போது உத்தமனுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார்? துணையாக இருந்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தந்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்குறோம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் ஆண்டவரே ஒருவனை குறித்து அவ்வளோ அழகாக சாட்சி சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. யாருன்னு பார்ப்போமா? யோவான் 1:47. 1:47. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். ஹல்லேலூயா. அவன் வர்றான், பிலிப்பு அவனை குறித்து சொல்கிறார், நாசிரியத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார்ப்பா, வந்து பார் அப்படிங்கிறார். முந்தின வருஷத்தில் நாசிரியத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமோ அப்படிங்கிறவன். அப்போது அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. இன்றைக்கி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளந்தியாக இருப்பாங்க. ஐயோ இப்படிலாம் நடக்குமா? இப்போ நம்ம ஏதாவது ஒரு அற்புதமே நடந்துன்னு சொல்லி பாருங்க, அவங்க ஓ இதெல்லாம் உண்மையாக நடக்குமா? இப்படியெல்லாம் கண்ணு தெரியாதவன் பார்த்துருப்பானா? செவிடம் கேட்டிருப்பானா? எப்படி 4 நாளுக்கு முன்னால் செத்த ஒருவனை லாசரு எப்படி ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்? அந்த சதையெல்லாம் அழுகியே போயிருக்குமே அப்படின்லாம் யாராவது யதார்த்தமாக பேசுவாங்க. அந்த யதார்த்தமாக பேசுகிற அந்த மனுஷனை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்கிறாரு. அந்த அவனுடைய வாழ்க்கையில் எதை குறித்து அவன் ஒரு கபடு சூதுவாது இல்லாத மனுஷன்னு சொல்கிறாங்க பாருங்க, வெள்ளந்திங்க. அப்போ மனசில் இருக்கிறத அப்படியே படக்குன்னு பேசுவார், மற்றபடி எதுவும் உள்ளத்திலே அது இருக்காது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்களையும் ஆண்டவர் உத்தமன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவள் பாருங்கள், அவன் என்னென்னலாம் அவர் அறிஞ்சு வச்சுருந்தாரு. நீ தேவகுமாரன், அதுக்கு கீழே வர்ற வசனங்கள் இருக்குது. இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசித்தான். அவள் பாருங்கள், ஆண்டவர் எப்படிலாம் அறிக்கை செய்கிறாருன்னு பாருங்கள். தேவகுமாரன் நீர், இஸ்ரவேலின் ராஜா நீர் என்று சொல்லி அப்படியே அவன் விசுவாசிக்கிறான். அதனால தான் அந்த இடத்துல சொல்கிறார். அதே போல் இந்த கடைசி வசனத்தை வாசிங்க, அந்த அதிகாரத்தில் கடைசி. வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது அந்த வசனத்தை யாரை நோக்கி சொல்றாருன்னு எழுதியிருக்குது? அந்த வசனத்துடைய முன்பகுதி. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, இப்போ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொன்னார்ல, அப்போது அதே இஸ்ரவேல்னு சொல்லிட்டு பேர் பெற்ற ஒருவன் இருந்தான். யார்? இஸ்ரவேல்னு பேர் மாற்றப்பட்டதில்ல, யாக்கோபு. அப்போது அந்த யாக்கோபுக்கு என்ன தரிசனம் கிடச்சிது? இதோ இது மாதிரி தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு தரிசனம் கிடச்சிது. மேலே யார் இருந்தா? ஆண்டவர் நின்னார். அப்போ பாருங்கள், அந்த தரிசனம் இது முதல் காண்பீர்கள்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்கிறாரு? நாத்தான்வேலுக்கு சொல்கிறார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லிட்டு இவனை சும்மா மட்டும் சொல்லலை, அந்த இஸ்ரவேலுக்கு உண்டான அந்த தரிசனத்தை ஆண்டவர் இவனுக்கும் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த ஆதியாகமத்தில் படிக்கிற அந்த காரியம் இப்போ ஆண்டவர் யோவான் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிற பார்க்குறோம். ஹல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா கபடு இல்லாமல் குற்றமில்லாமல் அப்படி யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க எல்லாமே அப்படிப்பட்ட தரிசனத்தை பெறுவோம். தேவதூதர்கள் நம் செய்தியை கொண்டு செல்வார்கள், அங்கிருந்து ஆண்டவரிலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு வருவார்கள். இதை நம் கண்களால் காணுவோம். இப்போ உத்தமனுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது 7வதாக கடைசியாக அவன் வாசிக்கும்போது 2 தீமோத்தேயு 1:5 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்கிறாரு? நிச்சயித்திருக்கிறேன். அந்த விசுவாசத்துக்குள்ள அப்படியே அவன் வளர்ந்தோங்கி செழித்து காணப்படுகிறத பார்க்குறோம். அதே தான் இந்த இடத்துல இந்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 1:2 வாசிங்க.
1 தீமோத்தேயு 1:2. பிரியமுள்ள குமாரனாகிய விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. என்ன குமாரன்? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. அப்போ பாருங்க, அவன் வாழ்க்கையில் அவன் உத்தமத்தில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறத பவுல் என்ன சொல்கிறார்? என்னை போல் ஆகுங்கள்னு சொல்கிறார் நிறைய இடத்துல. அந்த தீமோத்தேயுக்கு நல்ல ஒரு மகன், உத்தம குமாரன் அப்படின்னு சொன்னால் தகப்பன் எப்படிலாம் அந்த மகனை நடத்தணுமோ அத்தனை பொறுப்புகளுக்கும் அவன் காணப்பட்டுச்சு இந்த இடத்துல அவனுக்கு பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4:11-12 பார்க்கும்போது, இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இன்றைக்கி விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்தால் என்ன கிரீடம் கிடைக்கணும் பார்த்தங்க காலையில்? விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்தால் என்ன கிரீடம் கிடைக்குமா? அழிவில்லாத கிரீடம். என்ன கிரீடம்? அழிவில்லாத கிரீடம். காலையில் தம்பி டேனி செய்தி கொடுத்தான். 5 வகையான கிரீடங்கள் எப்படியெல்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விசுவாசத்துக்கு எல்லாத்துலேயும் நம்ம யாருக்கு முதல்ல மாதிரியாக இருக்கணுமா? விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த தீமோத்தேயுக்கு அவர் புத்தி சொல்கிறார். அதே போல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 1-2 பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும், ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவே. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்கிறார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய காரியங்களை அந்த இடத்துல தீமோத்தேயுட்ட நிறையா அந்த இடத்துல பார்க்குறாரு பவுல். அதனால தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? உத்தம குமாரனாகி தீமோத்தேயுவுக்கு, விசுவாசத்தில் உத்தம குமாரன். அப்போ தீமோத்தேயு எப்படி இருந்தான் விசுவாசத்தில்? இப்போ நம்ம நிறையா பார்ப்போம். சந்ததி என்று சொல்லி பார்க்குற போது சந்ததியாக சில சொத்துக்களுக்கு நம்ம சொந்தக்காரராகும். தாத்தா சொத்து மகனுக்கு வந்தது, மகன் சொத்து பேரனுக்கு வந்தது, அப்படின்லாம் நம்ம நிறையா காரியத்தை நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஆனால் விசுவாசம் அப்படி சந்ததியாக வந்தது யார்கிட்ட தான் இருக்குது? தீமோத்தேயு வாழ்க்கையில் தான் பார்க்குறோம். பாட்டிக்கிட்டு இருந்த விசுவாசம் தாய்க்கு வந்துச்சு, தாயிட்டு இருந்த விசுவாசம் இப்போ தீமோத்தேயிட்டு இருக்குது, மகன்கிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சுகங்களை சேர்த்து வச்சுருக்கிறோம். அது சந்ததியாக நம்ம பிழைச்சிக்குவோம், வீடு வாசல் கட்டி கொடுத்துட்டோம், வாழ்ந்துக்குவாங்க அப்படின்ட்டுருக்குறோம். ஆனால் இது எல்லாம் இருந்தாலும் விசுவாசம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அந்த பாட்டிகிட்டு இருந்த விசுவாசம், லோவிசால் இருந்த விசுவாசம் ஐனிக்கேயாவுக்கு வந்தது. ஐனிக்கேயால்கிட்ட இருந்த விசுவாசம் இப்போது உனக்குள்ளும் அது நிலைத்திருக்கிறது என்பதை காண்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசத்தில் உன் வல்லவனாக இருந்ததுனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல? ஃபேமாக இருந்தான், நிலைத்து நிற்கக்கூடிய கனியாக இருந்தான். நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவு மரத்தை போல இருக்கிறேங்கிறார். பச்சையான ஒலிவு மரத்தை யாராவது பிடுங்க முடியுமா? நம்ம சபையில் எப்படி இருக்கணும்? ஒலிவு மரங்களாக இருக்க வேண்டும். நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கணும்? ஒலிவு மர கன்றுகளாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிறந்த உடனே இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்கிறோம். அந்த பிரதிஷ்டை செய்கிறது என்னமோ அவனுக்கு ஒரு பெயர் வைக்கிறதோ அதெல்லாம் இல்லை. பிரதிஷ்டை செய்கிறது என்னென்னா, ஒலிவு மர கன்றை சபையில் நட்டாச்சு. ஒலிவு மர கன்றை சபையில் நட்டாச்சு, அது வளரணும். அது சபையிலேயே சபையினுடைய பழக்க வழக்கங்களில், சமூகத்து பழக்கங்களில் அது நடந்துக்கிட்டே இருந்தால் தான் அது வளரும். ஹல்லேலூயா. அப்போது இந்த இடத்துல பார்க்குறோம், அது ஃபோமாக இருக்கணும் அப்படின்னா அந்த சபையினுடைய காரியங்களில் குழந்தைங்க அப்படியே படிப்படியாக வளரும்போது அந்த விசுவாசம் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, சமூகம் என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஜாதி சனம் என்ன சொன்னாலும் சரி, நம்ம எந்த விதமான ஒரு பாரம்பரியத்தில் இருந்தாலும் சரி, ஊர் கட்டுப்பாடு எந்த இது இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய குழந்தைய அவன் வளருவான். ஹல்லேலூயா. அப்படியாக பாருங்கள், தீமோத்தேயு அப்படிப்பட்ட நல்ல உத்தம குமாரனாக, விசுவாசத்தில் உத்தம குமாரனாக விளங்கினான் என்று சொல்லி பார்க்கும். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் கடைசி வரையும் அவன் ஒரு உத்தமமான ஊழியத்தை, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தினான். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் தாமே இந்த 7 பேருக்கும், உத்தமையாகிய எஸ்தர், உத்தமையாகிய ரூத்து, உத்தமனாக நோவா, உத்தமனாகிய தாவீது, உத்தமனாகிய யோபு, உத்தமனாகிய நாத்தான்வேல், உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு, அவங்களுக்கெல்லாம் ஜென்யூன் இன் ஃபெய்த், அவங்க விசுவாசத்தில் அவன் எப்படி ஜென்யூனாக இருந்தானோ
அது மாதிரி அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க, குணாதிசயங்களே சொன்னேன். ஒவ்வொருத்தரும் அப்படியெல்லாம் இருந்த நிமித்தமாக அவங்க பூரணராக இருந்தாங்க. ஒரு வசன வாழ்க்கையிலேயே நடந்தாங்க. அவர் காட்டுகிற பாதையில் நடந்தாங்க. பாடுகளை சகித்தாங்க. அவர் கரத்தினில் அடங்கி இருந்தாங்க. அப்படியெல்லாம் செய்ததுனால தான் அவங்கெல்லாம் இன்னைக்கு இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு மகனாக, உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம உத்தமமாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் இருப்பார். நம்ம சந்ததியோடு இருப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.